ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபட போகிற வார்த்தைக்காக நம்மை அர்ப்பணித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். தேவ பிள்ளைகளே, நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட தெளிவாக இடைபடுகிற வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு வேண்டிய பலனை தாங்க. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென், அல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ண போகிறார். நீங்க விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இந்த சங்கீதத்திலே தாவீது ராஜா, என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவரை நோக்கி கெஞ்சினேன். ஏன் சொன்னா, சத்துருக்களுடைய செயல்களினால் என்னுடைய ஆத்துமா மிகவும் சோர்ந்து பாதாளத்திற்கு நேராக போயிற்று என்று சொல்லுகிறார். இதனால் என் சரீரமும் பலனற்று போனது என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் மனிதருடைய செயல்களால் நமக்குமே இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நாமும் தாவீது ராஜாவை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், அவருடைய தயவுக்காக நாம் கெஞ்சும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலையும் நம்முடைய கெஞ்சுதலையும் கேட்டு நமக்கு மனம் இறங்குவார். தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு அவருடைய ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து தேவன் ஏற பண்ணி சரீரத்திற்கு வேண்டிய நல்ல உற்சாகத்தையும் கொடுத்து அவருடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். தேவ பிள்ளைகளே, அவரை மகிழ்ச்சியினால் தேவன் இடை கட்டினார். இன்றைக்கு கூட நாமும் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நாம் குடியிருக்கிற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஊழியம் செய்கிற இடமா இருக்கலாம், நாம் எங்கு போனாலும் வந்தால் நமக்கு விரோதமாய் காரணமே இல்லாமல் சில சத்துருக்கள் எழுப்பி நமக்கு விரோதமாய் அநேக வார்த்தைகளை பேசலாம், செயல்படலாம். தேவ பிள்ளைகளே, அதையெல்லாம் நினைத்து நினைத்து நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய் நம்முடைய சரீரமும் பலனற்று ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை கூட நமக்கு குறைந்து விடுகிறது சில நேரங்களில். ஆனால் இன்றைக்கு அவர் உங்கள் ஆத்துமாவை மீட்டு உங்கள் சரீரத்தை உற்சாகப்படுத்தி உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணி உங்களை மகிழ்ச்சியால் இடைகட்ட போகிறார். தேவ பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்ம வெற்றி இல்லாம புலம்பி கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் அவருடைய வல்லமையை அனுப்பி நீங்கள் கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கெஞ்சும் பொழுது, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பல், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் காரியத்திலே, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் புலம்புகிற எல்லா புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். அந்த வல்லமையை நீங்க உங்க வாழ்க்கையில ருசிக்க போறீங்க. தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை, முழுவதுமாய் எங்களையும் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, என்னுடைய புலம்பலை நீங்க ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுங்கன்னு சொல்லி நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புலம்பலையும் நீங்க ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போறீங்க. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் அவங்க பிள்ளைங்க புலம்பி கொண்டிருக்கிறாங்களப்பா, அந்த புலம்பலை எல்லாம் நீங்கள் ஆனந்த களிப்பாய் உங்கள் மகிமையினால் மாற்றி கொடுத்து உங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நீங்கள் இடை கட்டி உங்கள் பிள்ளைகளை சாட்சியாய் நீங்கள் நிறுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் உங்களுடைய பிள்ளைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.